பூஜை ஏற்பாடுல அண்ணி ஒரு குறையும் வைக்கல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு எதுவும் ஆச்சரியமா இல்லை. இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு செய்யற வேலைதான். எல்லாம் ரெடியா இருக்கு அத்தை. 4 சுமங்கலி பொண்ணுங்களை கூப்பிட்டு வரோம். அவங்க வந்தா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் போய் அவங்களுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். நில்லு. அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு செய்யணும். இந்த வீட்ல இன்னைக்கு சுமங்கலி பூஜை நடக்க போகுது. இங்க வராம இருந்தனா இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப நாளா ஒரு விஷயம் செய்யணும்னு காத்துட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. பெரியம்மா, அப்படின்னா விஷயம் சொல்றேன். செல்வி, அதை எடுத்துட்டு வா போ. சரிம்மா. என்ன விஷயம் தெரியலையே. எனக்கு ஒண்ணும் தெரியல. என்னவா இருக்கும் தேவிகா? ஒண்ணுமே எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஜுவல் பாக்ஸ். அதுல என்ன நகை இருக்கு? நீ வச்சுக்கோ. இந்தா. பெரியம்மா, நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. சத்யா இதுக்கு பொருத்தமானவதான். சுமங்கலி பூஜை அன்னைக்கு இத நீ வாங்கிருக்கமா? இப்பவே ட்ரெஸ் மாத்திட்டு வா. நெக்லஸையும் போட்டுட்டு வா. சரிங்க அத்தை, இதோ நான் வந்துடுறேன். பெரியம்மா ரவுடி பேபிக்கு நெக்லஸ் கொடுத்த சந்தோஷத்தை விட பயமும் சேர்ந்து வருது. இனிமேதான் பெரியம்மா ரவுடி பேபி கிட்ட நிறைய பொறுப்பை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை ரவுடி பேபியும் பூர்த்தி செய்யணும். வைர நெக்லஸ தேவிகாக்கு கொடுத்தாலே என்னால தாங்கிக்க முடியாது. இதுல போயும் இந்த சத்யாவுக்கு கொடுத்துட்டாங்களே. அவளை விரட்டுறதுக்கு அக்காவை கூட்டிட்டு வந்தா அவங்களே சத்யாவுக்கு ராஜ மரியாதை செய்யறாங்க. இதான் சும்மா கிடக்கிற சங்க ஊதி கிடக்கிறதா? मातृरूपेण संस्थिता
நமஸ்தஸ்யை 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 நமோ நமः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः யா தேவி சர்வபூதேஷு शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै செல்வி செல்விகா அவங்க செல்விகா என்னாச்சு செல்விகா 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 போய் சாவி எடுத்துறோம் போ ஓ செல்விகா எங்க ஐயோ செல்விகா அண்ணி இந்தாங்க அண்ணி செல்விகா 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 செல்விக்கு வலிப்பு வந்தப்ப பூஜையை விட்டுட்டு பதறி ஓடினேன். ஒருத்தருக்கு ஆபத்து வரும்போது கடவுள் தான் ரூபத்துல யாராவது ஒருத்தர் அனுப்புவார்னு சொல்லுவாங்க. அதான் கடவுள் உன்னையே அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். மனுஷங்களுக்கு பிரச்சனை வரும்போது உதவுறது கடவுளுக்கு செய்யற பூஜைக்கு சமம். அதான் நீ செஞ்சிருக்க. நீ பூஜையை நிறுத்தினது மன்னிக்க முடியாத தவறுதான். ஆனா நீ செஞ்ச நல்ல காரியத்தினால கடவுள் அந்த தவற மன்னிப்பார்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி அத்தை. சரி, முதல்ல தீபாராதனை காட்டிடு. 2 பேரும் வந்த சுமங்களுக்கெல்லாம் புடவையை கொடுங்க. சரி பெரியம்மா. நான் போய் செல்வியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. நான் எதையுமே அம்மா கிட்ட மறைச்சதில்ல. நீங்க ஏன் என்ன சொல்லாம இருக்கீங்க? இல்லக்கா, அது அத்தை இதை எப்படி எடுத்துப்பாங்களோன்னு தெரியல. அதனாலதான் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சோம். நீங்க நினைக்கிறதும் சரிதான். அம்மாக்கு குடும்பம் சரியா இருக்கணும். வீட்டு மருமகனா குடும்பத்தை அர்ப்பணிப்போட தாங்கி நிக்கிற தூண் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த விஷயத்துல கண்டிப்போட இருப்பாங்க. வீட்ல இருக்கவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அந்த அக்கறையில 1% கூட குறைய கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா
நீ போலீஸ் ஆகுறத அம்மா 100% ஏத்துப்பாங்களான்னு எனக்கும் சந்தேகம் தான். இப்ப என்னக்கா பண்றது? அம்மாவை பத்தி எனக்கு முழுசா தெரியும். இருந்தாலும் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்னு வேண்டதை தவிர எனக்கு வேற வழி இல்லம்மா. இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க, பேசாம தூங்கு. இல்ல அமுல் பேபி, சூழ்நிலை என்ன நெருங்க நெருங்க போலீஸ் வேலையை நான் வாங்கியே தீரணுங்கிற வெறி எனக்கு வந்துது. குறி வச்சதுதான். சத்யா எஸ்ஐன்னு பேர் வச்சாச்சு. இனிமே நான் அதை மாத்த மாட்டேன். நான் சத்யா எஸ்ஐ தான். அமுல் பேபி, நான் கிளம்புறேன். எங்க போற? கிரவுண்டுக்கு. கிரவுண்டுக்கா? ஆமா. இந்த நேரத்துல அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே, இப்ப போய் என்ன பண்ண போற? நான் ஆசைப்படுறது போலீஸ் வேலைக்கு. நைட் ஆகுது பகலாவது அதெல்லாம் பார்க்க முடியாது. நேத்து மாதிரி வீட்டுக்கு வெளியே பிராக்டிஸ் பண்ணா அத்தை பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் கிரவுண்டுக்கே போறேன். நீ தூங்குனா நான் வந்துடுறேன். ரவுடி பேபி நில்லு. நான் எப்படி ஸ்லோகம் பச்சிருந்தானா? கரெக்ட் ரவுடி பேபி. ஆமா, நீ எப்படி நீ சமாளிச்ச? நீதான் மனப்பாடமே பண்ணலையே. பச்சா, ஆனா ஒரு பக்கம் மட்டும்தான் பச்சிருந்தேன். புத்தகத்தை அத்தை வாங்கிட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி நடக்கட்டும், பச்ச ஒரு பக்கத்தை வச்சு ஓட்டுவோம். அப்புறமா வந்துச்சு, மன்னிச்சிருங்க அத்தைன்னு மன்னிப்பு கேட்டுடலாம் தான் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சா. கட்சி வரைக்கும் போகும்போது செல்வி அக்கா திடீர்னு ஊண்டாங்க. நானும் தப்பிச்சிட்டேன். எங்க நீ ஸ்லோகம் சொல்ல முடியாம அத்தனை பேர் முன்னாடி பெரியமா கிட்ட திட்டு வாங்கிடுவோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சது. செல்வி அக்காக்கு நடந்த கெட்டதுனால உனக்கு நல்லது நடந்திருக்கு. செல்வி அக்கா உன்னை காப்பாத்தினாங்க, நீ அவங்கள காப்பாத்திட்ட. அப்ப என் ரவுடி பேபி ஜெயிச்சிட்டா. பாத்திர போறாங்க. ஆமால, கரெக்ட் கரெக்ட். சரிவா போலாம். நீ போ, நான் பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். அண்ணி நானும் வரேன். நீ போய் குழந்தைய பாத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். நான் எதையுமே அம்மா கிட்ட மறைச்சதில்ல. நீங்க ஏன் என்ன சொல்லாம இருக்கீங்க? இல்லக்கா, அது அத்தை இதை எப்படி எடுத்துப்பாங்களோன்னு தெரியல. அதனாலதான் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சோம். நீங்க நினைக்கிறதும் சரிதான். அம்மாக்கு குடும்பம் சரியா இருக்கணும். வீட்டு மருமகனா குடும்பத்தை அர்ப்பணிப்போட தாங்கி நிக்கிற தூண் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த விஷயத்துல கண்டிப்போட இருப்பாங்க. வீட்ல இருக்கவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அந்த அக்கறையில 1% கூட குறைய கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா நீ போலீஸ் ஆகுறத அம்மா 100% ஏத்துப்பாங்களான்னு எனக்கும் சந்தேகம் தான். இப்ப என்னக்கா பண்றது? அமுல் பேபி, சொல்ல அமுல் பேபி. ரவுடி பேபி எங்க இருக்க? நானா எஸ்போர்ட் ஸ்டேஷன்ல இருக்கிறேன் அமுல் பேபி. என்னது ஸ்டேஷனா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, டியூட்டில இருக்கிறேன் அமுல் பேபி. டியூட்டியா? என்ன ரவுடி பேபி சொல்ற? கனவுதான் கண்டியா? சாக்காவாத, சும்மாதான் விளையாடி பார்த்தேன். நான் த்ரெட்மில் ரூம்ல தான் இருக்கிறேன்.
ரன்னிங் பிராக்டிஸ் பண்றேன். அதானே பார்த்தேன். என்னடா ரூம்ல காணுமேன்னு கால் பண்ணா என்ன கலாய்க்கிறியா? இரு வரேன். வெய். ட்ரெட்மில்ல ஸ்பீடு வச்சிருக்கேன். இப்ப நீ என்ன ஆக போறன்னு பாரு சத்யா. என்னாச்சு ரோடி பேபி? வா வா உட்கார் உட்கார். என்னாச்சு? கால் காட்டு. கால் சுளுக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அமுல் பேபி. அமுல் பேபி மெதுவா பண்ண வலிக்குது. மெதுவா பண்ண அமுல் பேபி வலிக்குது. இரு. இப்போ விழுந்து கை கால் மூஞ்சி முகரையெல்லாம் போக வேண்டியது. அதுக்குள்ள இந்த பிரபு வந்து காப்பாத்திட்டான். ஹே சத்யா, நீ இதுல இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல டைவர்ஸ் நோட்டீஸ் வருமே, அதுல இருந்து எப்படி தப்பிப்ப? இப்போ ஓகேவா? இரு அப்படி பண்ணாத. வலிக்குது அமுல் பேபி. எதுக்கு நீ இவ்வளவு ஸ்பீட்ல ஓடுற? அமுல் பேபி நான் வைக்கல அமுல் பேபி. நீ வைக்காம எப்படி ஓடும்? என்ன ரவுடி பேபி, நாளைக்கு ரன்னிங் ஈவென்ட்ல ஜெயிக்கிறதுக்காக இன்னைக்கு இவ்வளவு ஸ்பீட்ல ஓடணுமா? கிராம்ப் ஆயிடுச்சுன்னா எப்படி ஓடுவ? இங்க பாரு, நீ கரெக்டான ஸ்பீட்ல ஓடினாலே அந்த டைம் நீ ரீச் பண்ணிருக்கலாம். ஐயோ அமுல் பேபி நான் வைக்கல, நான் ஒழுங்கா தான் வச்சிருந்தேன். அது எப்படி ஸ்பீடா மாறிச்சுன்னா எனக்கு தெரியாது. இரு வலிக்குது அமுல் பேபி. இரு. இறங்கு இறங்கு. கால் ஸ்லிப் ஆனதுல மசாலா தான் புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ ரூம்க்கு வா, நான் உனக்கு ஸ்ப்ரே அடிக்கிறேன், எல்லாம் சரியாயிடும். வா நீ ரூம்க்கு வா. வா வா. இரு அமுல் பேபி, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இது எதுக்கு ரோடி பேபி? இல்ல ட்ரைனிங் ட்ரெஸ் போட்டுக்கிறேன்ல, இது அத்தை பார்த்தா விஷயம் தெரிஞ்சிரும்ல, அதுதான். ஓ சரி, மாத்திட்டு வா. ரோடி பேபி, என்னாச்சு? இன்னும் வலிக்குது? உட்காரு. என்னாச்சு ரோடி பேபி? வலி தாங்க முடியல. ரோடி பேபி, நடக்கும் போது வலிக்குதுன்னா ஆங்கிள் ட்விஸ்டா இருக்கும். சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல வேணாம் அமுல் பேபி, கொஞ்ச ரெஸ்ட் எடுத்து பார்த்தா சரியாயிரும். என்ன பேசுற? நாளைக்கு ரன்னிங் வெட்ட வச்சுட்டு இன்னைக்கு நீ ரிஸ்க் எடுக்கலாமா? சரி வா
டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னம்மா வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து ஒரே யோசனையாவே வரீங்க? இத்தனை வருஷமா பிரபு வீட்டோட நான் எந்தவித தொடர்பும் இல்லாம இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப சுமங்கலி பூஜை கூப்பிட்ட உடனே என்னால மறுப்பு சொல்ல முடியல. சரி, நானும் கிளம்பிட்டேன். ஆனா பிரபு வீட்ல இருந்தப்போ என்ன மீறி அங்க ஏதோ நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. நமக்கு தெரியாத விஷயம் அங்க இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாரும் இருக்க சொல்லியும் நீங்க கிளம்பி வந்தீங்கல்ல, அதான் அப்படி இருக்கு. அம்மா, தேவிகா அம்மா போன் பண்றாங்கம்மா. இப்பதானே அங்கிருந்து வந்தோம், அதுக்குள்ள என்ன? சரி, என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுங்கம்மா. எங்க இருக்கீங்க? போயிட்டு இருக்கோமா. ஓ, வீட்டு சாவி எடுத்துட்டியா? எடுத்து வச்சுட்டேனே, ஏமா கேக்குறீங்க? இல்ல, இங்க ஒரு சாவி கொத்து இருக்கு, அதான் டவுட்ல கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்னம்மா, என்னாச்சு? அங்க சாவி கொத்து ஏதோ இருக்கா, அது நம்மளுதான்னு கேக்குறாங்கம்மா. என்னாச்சு? என்னாச்சு? அம்மா, நம்ம சாவிய காணோம். இல்லம்மா, நான் எடுத்து வச்சேன். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. கிளம்பும் போது இதெல்லாம் செக் பண்ண மாட்டியா? சாவி இல்லாம வீட்டுக்கு போயிருந்தா என்ன பண்றது? திரும்பி வந்திருக்கணும்ல. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க. டிரைவர், மறுபடியும் பிரபு வீட்டுக்கு போப்பா. தேவிகாமா, அந்த சாவி எங்க வீட்டு சாவிதான். நாங்க இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? சரி சரி, வாங்க. வரங்களாமா? வராம வரட்டும். அவங்க வர நேரத்துல டைவர்ஸ் நோட்டீஸும் வரும், கூட பிரச்சனையும் வரும். சத்யாவோட ஆட்டமும் ஒரு முடிவுக்கு வரும். போஸ்ட்மேன் வந்துட்டான். போஸ்ட்மேன் வந்தாச்சு. சௌமியா, போய் என்னன்னு பாரு. சரி பெரியப்பா. சௌமியா போனா இத மறைச்சிட்டு வா. நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன லெட்டருங்க? ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குமா? லெட்டர் யாருக்கு? ஐயோ, சௌமியா வாங்க போறாளே. சௌமியா. என்னம்மா? கிச்சன்ல ஏதோ கருகின வாசனை வருது, நீ போமா. அது எப்படி வரும்? அண்ணி அப்பவே சமையல் முடிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்களே. வருது சௌமியா. வந்தா நீ போய் பார்க்க வேண்டியதானே, இங்க எதுக்குமா வந்த? உங்க பஞ்சாயத்துல அப்புறம் பாருங்க, முதல்ல லெட்டர் வாங்குங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க. இத பாரு, நீ போய் என்னன்னு பாரு, நான் லெட்டர் வாங்குறேன். போ. அம்மா, என்ன பாக்குறது? அதான் ஸ்டவ் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றேன்ல. லெட்டர். சௌமியா, ஏதோ நான் குழப்பத்துல ஏதோ தப்பா சொல்லிட்டேமா. இத பாரு, கேஸ் ஸ்மெல் வரல உனக்கு? இத பாரு, உன் அண்ணி எதையும் உருப்படியாவே பண்ண மாட்டா. நீ போய் பாரு. மா, என்னம்மா மாத்தி மாத்தி சொல்ற? டார்ச்சர் பண்றமா? போ. சௌமியா, யாருக்குமா லெட்டர்? இதோ அம்மா வாங்கிட்டு இருக்காங்க பெரியப்பா. அந்த லெட்டர் என்கிட்ட கொடுங்க. சத்யான்றது நீங்களா? இல்ல, நான் அவ அத்தை தான். நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துடுறேன். அத்தையா? இது ரெஜிஸ்டர் போஸ்ட்மா, சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தான் சைன் வாங்கி கொடுக்க முடியும். சத்யாவை வர சொல்லுங்க. இத பாருங்க, சத்யா வெளியே போயிருக்கா. நீங்க என்கிட்ட கொடுங்க, அவ வந்த உடனே நான் அவகிட்ட கொடுத்துறேன். கொடுங்க. இல்லம்மா, அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா. அவங்களுக்கு போன் பண்ணுங்க.
கண்ணுல தெரியற லெட்டர் கைக்கு வர மாட்டேங்குதே. ஸ்மெல்லே வரலையே. எல்லாமே நல்லா க்ளோஸா இருக்கே. அம்மா எதுக்கு அப்படி சொல்லிருப்பாங்க? இத பாருங்களேன், சத்யா வெளியூர் போயிருக்கா. நீங்க என்கிட்ட கொடுங்க. அவ ஊர்ல இருந்து வந்ததும் உடனே அவகிட்ட கொடுத்துடுறேன். கொடுங்க. அப்பா அவங்க வந்தோடனே போஸ்ட் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நானும் சத்யாவும் ஒரே குடும்பம் தான். நான் கையெழுத்து போடுறேன், நீங்க கொடுங்க. அவங்க கையெழுத்து நீங்க எப்படி போடுவீங்க? அம்மா அவசரப்படுறத பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்கே. அது என்ன லெட்டரா இருக்கும்? யாருக்கு வந்திருக்கும்? அம்மா என்ன துரத்துனத பார்த்தா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இத செலவுக்கு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த லெட்டர் கொடுங்களேன். ஏமா, உங்க வீட்டு லெட்டரை நீங்களே காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா இதுல ஏதோ தப்பு இருக்குமா? இல்ல இத நான் சத்யா கிட்டே கொடுத்துறேன். ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? அந்த லெட்டர்ல சத்யானி பேர் போட்டிருக்கு. கோர்ட் சீல் வேற போட்டிருக்கு. அம்மா வேற என்ன அங்க நிக்க விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த லெட்டரை வச்சு அம்மா ஏதோ பண்ண போறாங்க. இந்த டெஸ்ட் எங்க எடுக்கணும்? கீழே போனோம். அன்னைக்கே கால் பண்ணலாம். ஒரு நிமிஷம். சொல்லு சௌமியா. அண்ணி, என் காலுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் போயினுக்குது. ஏதாவது முக்கியமான விஷயமா? அண்ணி, உங்க பேருக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. கோர்ட்ல இருந்தா? இனிமே பிரபு டைவர்ஸ் கேட்க மாட்டான். நான் டைவர்ஸ் கேட்டுதான் வந்துக்கிறேன். ஐயோ சௌமியா, முதல்ல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணோம்ல, அதான் இப்ப வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணி, பெரியம்மா வர சாவியை மறந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, டைவர்ஸ் நோட்டீஸ் மட்டும் பெரியத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எப்படியாவது அதை நீ வாங்கி வச்சிரு. நாங்க கிளம்பி உடனே வந்துடும். சரி, ஓகே அண்ணி. அமௌண்ட் பெருசாக பெருசாக எனக்கு பயமா இருக்குமா? ஏதோ இதுல பெரிய விஷயம் இருக்கு. சத்யாவை போஸ்ட் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இதுல 2000 ரூபாய் இருக்கு. அந்த லெட்டரை கொடுங்களேன். அம்மா, இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. இல்ல பெரியம்மா, உண்மையாவே அண்ணனும் அண்ணியும் நல்ல கப்பல் தான். சத்யானி இருக்காங்களே, அண்ணன் மேல உயிரே வச்சிருக்காங்க. வாய மூடு. உயிரை வச்சிருக்கிற லட்சணம் தான் டைவர்ஸ் நோட்டீஸ்லயே தெரியுதே. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். 2 பேருக்குள்ள நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அப்படி இல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட இத சொல்லாம மறைச்சீங்க? அண்ணாமலை ஏன் கோவப்படுறீங்க? சொல்ற மாதிரி இருந்தா அவர் சொல்லிருக்க மாட்டாரா? சத்யா குப்பத்துல வளர்ந்தனால சின்ன வயசுல இருந்தே அடிதடி பிரச்சனை வளர்ந்துட்டா. சரி, இங்க வந்தாலாவது மாறிடுவான்னு நினைச்சோம். ஆனா அவ நிர்மலா, நீ எதுக்கு இந்த லெட்டர் விஷயத்தை என்கிட்ட மறைச்ச? அது வந்துக்கா, இது குடும்ப விஷயம். இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாமதான். பாத்தியா செல்வி, இதான் இந்த விஷயத்த அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. இந்த வீட்ல ஏதோ நடக்குது, எல்லாரும் சேர்ந்து அதை மறைக்கிறாங்கன்னு.
என்னம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கவனிக்கிறேன். இந்த வீட்ல யார் கண்ணிலையும் உண்மை இல்ல. எதையோ மறைக்கிறாங்க. இது என் தங்கச்சி இந்துமதியோட வீடு. அவ குடும்பத்துல தப்பு நடக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. அவ இடத்துல இருந்து நான் சரி பண்ணி ஆகணும். செல்வி, அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? நான் வீட்ல இருக்கிறவங்கள அதட்டி கேட்டா எல்லாரும் பொய் சொல்லி மழுப்பிடுவாங்க. அதனால உண்மையை உன் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். புரிஞ்சுதுமா, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? சௌமியா, சத்யா பிரபு எங்க? அது வந்துட்டு இருக்காங்க. குடும்பம் ஒரு கோயில்னு பெரியவங்க சும்மா சொல்லல. எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஒருத்தங்கிட்ட தாலி வாங்கிட்டு புகுந்த வீட்டை வந்து ஆள்றது சாதாரண விஷயமா? அது வெறும் வார்த்தையில் தவம். அந்த தவத்துக்கு சொந்தக்காரி தான் மருமகன். அவ உண்மையா இருக்கணும். நல்லது கெட்டதை பிரிச்சு பாக்குற அந்த அறிவு வேணும். எல்லாருக்கும் வெளிப்படையா வாழணும். அதுக்கு நீ தகுதியானவளா? சொல்லு, அதுக்கு நீ தகுதியானவளா? அடிதடி பண்ற உன்னால மத்தவங்கள அரவணைக்க முடியுமா? கோர்ட்டுக்கு போற உன்னால குடும்பத்தை நடத்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. பெரியமா, உனக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இந்துமதி இந்த குடும்பத்தை உயிரா நேசிச்சவ. எல்லாரையும் அனுசரிச்சு இந்த குடும்பத்தை தாங்கி நின்னா. அவளுக்கு